வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலம் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. தேர்தலை பிற்போட எத்தனித்தால் அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இடமளிக்காது என திஸ்ஸ குட்டியாராய்ச்சி கருத்து. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் விசேட கலந்துரையாடலுக்கு சுகாதார தரப்பினர் சிலர் அழைப்பு. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகளே தெரிவிப்பதாக சதாசிவம் வியாழேந்திரன் கவலை. அரச அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலம் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பில் காணப்படும் குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் வரை 22வது திருத்த சட்ட மூலத்தை வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிட வேண்டாம் என நீதியமைச்சின் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்த நிலையில் இன்று ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 83ஆம் உறுப்புரையானது அதன் எனும் பந்தியில் 6 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்னும் சொற்பதத்திற்கு பதிலாக 5 ஆண்டுகள் எனும் சொற்பதத்தை சேர்க்கும் வகையில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் சிங்கள மற்றும் தமிழ் உரைகளுக்கு இடையில் ஏதேனும் முரண்பாடுகள் காணப்படுமாயின் சிங்கள உரையே மேலோங்கியதாக கருதப்படும் என வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் 22வது திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் வாரம் முதலாம் வாசிப்பிற்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியை அடுத்த வாரம் அறிவிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிப்பதற்கான அதிகாரம் கடந்த 17ஆம் திகதி முதல் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்தது. குறித்த அறிவிப்பில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியும் வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியும் உள்ளடங்கும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதிக்கு பின்னர் வரும் நாளொன்றில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. தேர்தலை பிற்போடு எத்தனித்தால் அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இடமளிக்காது என திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் ஊடாக ஜனாதிபதி தேர்தலை பிற்போடு எத்தனித்தால் அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இடமளிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். யுத்தே நிமா கலா வகை ஆர்த்திக பிரச்சனையை நிமா கரන්න බැරි වුණත් யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தமை போன்று பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒருவரையே ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவோம். 2-3 வருடங்கள் செல்வதற்குள் எம்முடைய தெரிவு பிழையானது என கூறும் அளவிற்கு இல்லாத வேட்பாளராக தெரிவு செய்ய வேண்டியது எம்முடைய கடமையாகும். அந்த வகையில் எம்முடைய தேர்தல் வேட்பாளரை அறிவிக்கும் விடயங்கள் 100% பூர்த்தியாகியுள்ளன. அதே போன்று அரசாங்கம் தேர்தலுக்கு தயாராகி கொண்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் தேர்தலுக்கு அஞ்சுவதான விடயத்தையே பரப்பி வருகின்றன. இருப்பினும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியினர் நன்கு அறிந்து கொண்டுள்ளனர். அதே போன்று 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் அதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. தேர்தலை காலம் தாழ்த்தும் விடயத்திற்கு எமது கட்சி ஆதரவு வழங்காது. හිතුවේ නෑ. ඉතින් ඒවායේ අඩුපාඩු තියෙන එක සාධාරණයි. එදා ඇත්තටම 19 වෙනි සංශෝධනය කරන වෙලාවේ අග්‍රාමාත්‍යවරයා විසින් කටයුතු කරේ වර්තමාන ජනාධිපතිතුමා. ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியான பின்னர் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தரும் செயற்பட வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகத்தர்கள் சட்டத்தை பாரபட்சமின்றி அனைவருக்கும் பொதுவாக செயற்படுத்த வேண்டும். சட்டத்தை உரிய முறையில் கடைபிடிக்காது சில அதிகாரிகள் செயற்படுவதால் அங்கு மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுகின்றன. இதனால் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது என மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் பொஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிற்கு எதிராக மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் பிரதான அலுவலகத்திற்குள் நுழைவதற்கு எதிராக கூட்டணியின் உபதலைவரும் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூட்டணியின் பொதுச் செயலாளர் திலங்க சுமதிபாலவினால் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கில் பிரதிவாதியான அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிற்கு மாளிகாகந்தை நீதவான் அழைப்பாணை விடுத்திருந்த நிலையில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா சார்பில் சட்டத்தரணிகள் குழுவே நீதிமன்றில் ஆஜராகியிருந்தது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் பொதுச் செயலாளர் திலங்க சுமதிபால ඇතරව අපි බලාපොරොත්තු වුණා නීතිගරුක தனக்கு அழைப்பாணை கிடைக்கப்பெறவில்லை என்பதை காரணம் காட்டி நீதிமன்றத்திற்கு வருவதை அமைச்சர் தவிர்த்துக் கொண்டுள்ளார். அமைச்சராக இருந்த போதிலும் நீதிமன்றத்திற்கு மதிப்பளிக்க அவருக்கு தெரியவில்லை. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளமையினாலேயே அவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றனர். ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதற்கான அணியை திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். අඟවමින් අද අධිකරණයට පැමිණීමෙන් වැළැක්වී සිටිනවා. யாழ்ப்பாணம் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விசேட கலந்துரையாடலுக்கு சுகாதார தரப்பினர் சிலர் அழைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் கொழும்பில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விசேட கலந்துரையாடலுக்கு மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகள் சிலர் அழைக்கப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ஆகியோரை இக்கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 30ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணிக்கு குறித்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பில் வெளியான செய்தியொன்று தொடர்பில் விளக்கம் கேட்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர், யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரிடம் விளக்கம் கேட்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் கடிதம் எழுதியுள்ளார். குறித்த விளக்க அறிக்கையை எதிர்வரும் 22ஆம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்கவும் பணிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு விசப்பூச்சி கடிக்குள்ளான ஒருவரை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற வேளை வைத்தியசாலையில் வைத்தியர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை எனவும் இதனால் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் செய்தி வெளியானது. குறித்த செய்தி தொடர்பில் 1996ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 14ற்கு அமைய ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையாக பதிவு செய்யப்பட்டு விளக்கம் கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி, ஆனை விழுந்தான் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வாழும் மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஆனை விழுந்தான் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வாழும் சுமார் 780க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். குறித்த பிரதேசங்களில் உள்ள கிணறுகள் யாவும் மிக குறுகிய காலத்திற்குள் உவர் நீராக மாறியுள்ளதால் மக்கள் குடிநீருக்கான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். மக்களின் குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் செயற்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டங்களும் செயலிழந்துள்ள நிலையில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக ஆனை விழுந்தான் கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வெண்ணெறியை பொறுத்தவரையில் கூடுதலாக எல்லாம் உப்பு தண்ணி தான் எல்லா இடம் இருக்குது. 80-90% கூட இந்த கிணத்துலாம் பாவிக்குது நல்ல தண்ணி. வீட்டு கிணறுகள் எல்லாம் கூடுதலான சவர்றான். இப்படி எங்கட கிணத்துல உள்ள தண்ணிகள் எல்லாம் கலர் மாறுது. அதால் எங்களை உடுப்புகளை துவைக்கவும் உடுப்புகளின் கலரும் மாறுற அளவில் இருக்குது. அதால் இந்த தண்ணியை தான் நாங்கள்
உபயோகிச்சு கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இந்த கிணத்துல தான் நல்லி எல்லாம் குடிக்கணும், மற்றதெல்லாம் குடிக்க முடியாத நிலையில் இருக்குது. எல்லா இடமும் நல்ல தண்ணி இருந்தது, இப்போ தற்சமயம் உராகி கொண்டு போகுது, நிறமும் மாறுது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகளை தெரிவிப்பதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகளை தெரிவிப்பதாகவும் இது தொடர்பில் ஜனாதிபதி தரப்பிலிருந்து எந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இல்லை, இது எதிர்க்கட்சிகள் தான் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்காக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இது சம்பந்தமான எந்த ஒரு கருத்துக்களும் கூறப்படவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜனநாயக நாட்டில் ஒருவருக்கும் கருத்து தெரிவிக்க சுதந்திரம் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நடக்க முதலே ஒரு ஊகத்தின் அடிப்படையில் அல்ல எதிர்கூறலின் அடிப்படையில் கூறுகிறார்கள். ஆனால் ஜனாதிபதி தரப்பிலோ அரசாங்கம் என்ற தரப்பிலோ அது உத்தியபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இல்லை, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொன்னால், முற்போக்கு தமிழர் கழகம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கும் பொழுது முற்போக்கு தமிழர் கழகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு ஆதரவை வழங்கினோம். அதன் பிற்பாடும் பார்லமென்ற தேர்தலிலே நாங்கள் 8 தமிழர்களை முன்னிறுத்தி ஒரு மொத்தமாகவே தமிழர்களாக நாங்கள் முற்போக்கு தமிழர் கழகம் பொதுஜன பெரமுனையிலே நாங்கள் போட்டியிட்டோம். அதிலே பொதுஜன பெரமுனை கட்சியின் உறுப்புரிமை பெற்றவர்கள் இருந்தார்கள். எங்களை போன்று முற்போக்கு தமிழர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் 2 போட்டியிட்டு அதிலே வெற்றி பெற்றோம். 2018 நாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு கழகமாக செயற்பட்டு கொண்டு வருகிறோம். இந்த சூழலில் உங்களுக்கு தெரியும், நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது 3 விதமான அரசியல் வாதிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒன்று, நாட்டை விட்டு சிலர் ஓடினார்கள், சிலர் நாட்டுக்குள்ளே ஒழித்தார்கள், சிலர் பொருளாதார வீழ்ச்சியின் போது நாட்டை பொறுப்பெடுக்க யாரும் முன்வரவில்லை. அந்த சூழலிலே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தானாக முன்வந்து இந்த நாட்டை பொறுப்படுத்தால் அவர் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், அவருடைய வீடு எரிக்கப்பட்டது, பல அவருடைய பெறுமதியான சொத்துக்கள், அவருடைய புத்தகங்கள், பெறுமதியான புத்தகங்கள் என்று பல அவர் எரிக்கப்பட்டு பல பிரச்சனைகளை அவர் முகம் கொடுத்தார். ஆனால் அவர் பொறுப்படுத்தி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த நாட்டை முடிந்தளவு முன்பிருந்த நிலைமையை விட உங்களுக்கு தெரியும் ஒரு சரியான ஒரு நிலைமைக்கு ஓரளவு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் பல முன்னேற்றகரமான செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும். இந்த சூழலில் நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், தற்போதைய ஜனாதிபதி கூட உத்தியோகபூர்வமாக தான் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கவில்லை. ஆனால் முற்போக்கு தமிழர் கழகம் என்ற அடிப்படையில் நான் மாத்திரம் கழக உயர்மட்ட குழு அனைவரும் நாங்கள் தீர்மானிப்போம். எல்லா ஒவ்வொரு கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி வேட்பாளர் அறிவித்த பிற்பாடு நாங்கள் தீர்க்கமான முடிவை அறிவிப்போம். இருந்தாலும் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்கிறேன், இந்த நாட்டை ஒரு மோசமான ஒரு சூழலிலிருந்து கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்கே. அவர் கூட இன்னும் தான் ஜனாதிபதி வேட்பாளராக இல்லையா என்று அறிவிக்கவில்லை. இன்னும் சில நாட்களில் அந்த அறிவிப்பு வந்த பிற்பாடு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் காணி நிரந்தர வீடு இல்லாது வாழ்ந்து வந்த குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் கையளிக்கப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் காணி மற்றும் நிரந்தர வீடுகள் இல்லாது வாழ்ந்து வந்த 5 குடும்பங்களுக்கு காணியுடன் புதிய வீடும் நிர்மாணித்து இன்று கையளிக்கப்பட்டது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் திருக்கோவில் 4 மண்டானை கிராமத்தில் வீடு கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. திருக்கோவில் பிரதேச செயலாளரின் கோரிக்கைக்கு அமைவாக நிதிகள் பெறப்பட்டு பொருளாதார நிலையில் பின்னங்கி உள்ளவர்களுக்கு புதிய வீடுகள் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு வீடும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என்பதுடன் காணி இலவசமாக திருக்கோவில் பிரதேச செயலகத்தினால் வழங்கப்படுகின்றது. இன்றைய வீடுகள் கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சிவஞானம் ஜெகராஜன் கலந்து கொண்டார். உதவி பிரதேச செயலாளர் எஸ் நுரூபா, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் அனுஜா உஷாத், கிராம நிர்வாக உத்தியோகத்தர் ஏ கந்தசாமி மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், நிதி வழங்குநர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வவுனியா பூந்தோட்டத்தில் வீடு உடைந்து விழுந்த நிலையில் 2 உயிர் தப்பியுள்ளனர். வவுனியா பூந்தோட்டம் ஸ்ரீநகர் பகுதியில் வீடு ஒன்று உடைந்து விழுந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக 2 உயிர் தப்பியுள்ளனர். இன்று மதியம் கணவனும் மனைவியும் தங்கியிருந்த போது இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. திடீரென வீட்டின் பின்பக்க சுவர் மற்றும் கூரை பகுதி முற்றாக இடிந்து விழுந்த வேளை கணவனும் மனைவியும் வீட்டிற்கு வெளியில் இருந்தமையால் பாரிய அனர்த்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் பகுதியில் 1996ஆம் ஆண்டு மக்கள் குடியேற்றப்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் காணப்படுகின்றன. இதனால் வீட்டு திட்டம் வழங்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை எந்த பயனும் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கவலை வெளியிட்டுள்ளனர்.
அரசு அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அடக்குமுறை, அரசு நிறுவனங்களை விற்பனை செய்தல், ஊதியத்தை உயர்த்தாமை உள்ளிட்ட விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொழிற்சங்க அடக்குமுறையை நிறுத்து, பொது சொத்துக்களை விற்பனை செய்யும் விடயத்தை நிறுத்து என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், අද රනිල් රාජපක්ෂ ආණ්ඩුව වැඩ කරන පන්තිය ඉල්ලීම් ලබා දෙන්නේ නැතුව වැඩ කරන පන්තියට කප්පම් දෙන්නයි ලෑස්ති වෙන්නේ. ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை பொருட்படுத்தாது கப்பம் வழங்கும் விடயத்தை மேற்கொள்ளவே எத்தனிக்கின்றது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வை வழங்க வேண்டியதே அவசியமாகும். அதனை விடுத்து எமக்கு 10,000 ரூபாய் கப்பம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ගුරුවරු 26 වෙනිදා 27 වෙනිදා ගිය මාසේ ඒ වගේම 9 වෙනිදා අසනීප නිවාඩු වාර්තා කළා. மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்து ஜெயவர்தன கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்து ஜெயவர்தன கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார். இந்த கட்டாய விடுமுறை ஒழுக்காற்று விசாரணைகள் முடிவடையும் வரை தொடரும் என தேசிய போலீஸ் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்கூட்டியே தகவல் கிடைத்த போதிலும் தாக்குதலை தடுக்க தவறியவர்களில் நிலாந்த ஜெயவர்தனவும் ஒருவர் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக விரோதமாக தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி நாட்டில் அசாதாரண சூழலை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ ජනාධිපතිවරණ උණුසුමත් එක්ක අපි දන්නවා සුපරිදි පරිදි நாட்டு மக்கள் தேர்தலை எதிர்பார்க்கின்றார்கள். இந்த நிலையில் ஜனநாயக விரோதமாக தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. நாடாளுமன்றத்தில் 22வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதனூடாக தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரது அரசாங்கம் நாட்டை அபாயமான நிலைக்கு தள்ளுகிறது. அரசாங்கத்தின் சூழ்ச்சி வலையில் சிக்கிவிடாமல் தேர்தல் ஆணைக்குழு சுயாதீனமாக இயங்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. அதனால் தேர்தல் நடவடிக்கைகளை ஆரம்பித்து தேர்தலுக்கான திகதியை விரைவில் வெளியிடுமாறு நாம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை முன்வைக்கின்றோம். මැතිවරණය කල් ගිහිල්ලා තියෙනවා. දැන් මේ මැතිවරණය කල් දාගත්තෙත් මුදල් නොමැතිකම උඩ නෙමෙයි. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊடாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கோடிக்கணக்கான பணத்தை வீண்விரயம் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊடாக நிதி மோசடி இடம்பெறுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டார தெரிவித்துள்ளார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மாகாண பணிப்பாளரை நேற்று சந்தித்து முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். මේ තරුණයන් පිළිබඳව කටයුතු කරන මේ ආයතනය බෙල්ලුඩ්ඩ ඒ නිකේතනය අධ්‍යාපන සෞන්දර්ය පීඨය ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். எனினும் அவை தோல்வியடைந்தன. தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அரச நிதி பயன்படுத்தப்படுகின்றது. அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊடாக கோடிக்கணக்கான பணத்தை வீண்விரயம் செய்கின்றார். இசை நிகழ்ச்சிகள் போன்ற போர்வையில் தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கென வெளிநாட்டு பாடகர்களை வரவழைத்து அவர்களுக்கு பாரிய தொகை செலவிடப்படுகிறது. இவ்வாறான வீண் செலவுகளை தவிர்த்து மக்களின் பணத்தை அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்துமாறு நான் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளேன். මිලියන ගණනක කෝටි ගණනක මුදල් අවභාවිතය නාස්තියත් එක්ක අපිට පේනවා රටේ බදු ගෙවන ජනතාවගේ බදු මුදල් අවභාවිතා වෙනවා කියලා. குடியுறவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் சேவையை பெற்றுக்கொள்வதற்கு முன்கூட்டியே கால நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்று முதல் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலக்பிட்டியே தெரிவித்துள்ளார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ජූලි මස 19 වන දින සිට දෙපාර්තමේන්තුවේ ගමන් බලපත්‍ර නිකුත් කිරීම සඳහා අයදුම් පත්‍ර බාරගන්නේ
கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு இணைய வழியில் முன்பதிவு செய்து கொள்ளுதல் அவசியமானதாகும். www.immigration.gov.lk என்ற எமது இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொண்டு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நேரத்தை பெற்றுக்கொண்டோருக்கு மாத்திரமே நாம் எமது சேவையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். முன்பதிவு செய்து கொள்ளாதோருக்கு சேவை வழங்க முடியாது என்பதை மக்களுக்கு அறிய தருகின்றோம். இது தொடர்பில் நாம் பொதுமக்களுக்கு அறிவித்திருந்த போதிலும் முன்பதிவு செய்யாமல் ஏராளமானோர் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு வருகை தந்திருந்தனர். நாம் அறிமுகப்படுத்திய புதிய நடைமுறை தொடர்பில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். මේ හේතුවෙන් යම් ගැටලුකාරී තත්ත්වයක් මතුවුණා. නමුත් අපි මේ වන විට ඒ සියලු දෙනාට පැහැදිලි කිරීම කරලා දීලා யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலய சமூகத்தினரால் இன்று நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலய சமூகத்தினர் இன்று காலை நடைபவனியில் கலந்து கொண்டனர். பாடசாலையில் இருந்து இன்று காலை 7:30க்கு ஆரம்பிக்கப்பட்ட நடைபவனி கொழும்புத்துறை வீதியூடாக கண்டி வீதிக்கு சென்று நடைபவனி மீண்டும் கொழும்புத்துறை வீதியூடாக பாடசாலையை அடைந்தது. இந்த நடைபவனியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் கலந்து கொண்டனர். கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்தின் 150வது வருட கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நடைபவனி முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுவாமி விபுலானந்தரின் 77ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. சுவாமி விபுலானந்தரின் 77ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியா 2ஆம் குறுக்கு தெரு சந்தியில் அமைந்துள்ள அவரது சிலை அருகே இடம்பெற்றது. இதன்போது சுவாமி விபுலானந்தரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் செல்வன் க அகவனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. செல்வி க அட்சகி மற்றும் தமிழ்மணி அகலங்கன் ஆசிரியரால் நினைவு பேருரைகள் ஆற்றப்பட்டன. நகரசபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் நகரசபை செயலாளர் ஆ பாலகிருபன், தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் எஸ் சந்திரகுமார் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் விசேட நடமாடும் சபை நடைபெற்றது. உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி சீர்திருத்த ஆணைக்குழு காணியில் குடியிருக்கும் மக்களுக்கு காணி உறுதி வழங்குவதற்கான நடமாடும் சபை மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஜெஸ்டினா முரளிதரன் தலைமையில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட பணிப்பாளர் என் விமல்ராஜின் ஏற்பாட்டில் புதிய மாவட்ட செயலகத்தில் நடமாடும் சபை இடம்பெற்றது. சிறிய தொகை பணத்தை செலுத்தி நிலம் ஒன்றினை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இலகுவாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்வதற்காக கைவிரல் அடையாளம், உறுதியை பிரதி செய்தல், ஆவணம் பூர்த்தி செய்தல் போன்ற சேவைகள் வழங்கப்பட்டன. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நிகால், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்குரிய நீண்ட காலமாக காணிகளிலே குடியிருந்து தங்களுக்குரிய உரிமை பத்திரங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று நீண்ட நாட்களாக விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அதிமேதகு ஜனாதிபதி அவர்களினால் கொண்டு வரப்பட்ட உரிமைய வேலை திட்டத்துக்கு சமனான வேலை திட்டம் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வேலை திட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீண்ட காலமாக காணிகளிலே குடியிருக்கும் குடியிருப்பாளர்கள், பயிற்சியாளர்கள், அதை அனுபவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உறுதிகளை வழங்குவதற்காக தற்போது நாங்கள் இரவு பகலாக தொடர்ந்து எங்களுடைய அலுவலகத்திலே வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இவ்வாறான வேலைகளை செய்வதற்கு தலைமை காரியாலயத்துக்கு சென்றுதான் மக்கள் தங்களுடைய உறுதிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் எங்களுடைய மாவட்டத்திலிருந்து செய்து அனுப்பப்பட்ட பின் அவர்கள் தங்களுடைய உறுதிகளை பெறுவதற்காக மற்றும் அவர்களுடைய உறுதிகளுக்கு தேவையான ஆவணங்களுக்கான கையொப்பம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை இடுவதற்காக நீண்ட தூரமாக கொழும்புக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இங்கே பல நபர்கள், காணி பெற்ற நபர்கள் கூட இறந்து அவர்களுடைய தலைமுறை தான் தற்போது வசித்து கொண்டு வருகிறது. இவ்வாறான நபர்களை கிராம உத்தியோகஸ்தர் மற்றும் பிரதேச செயலாளர்களுடன் எங்களுடைய கலை அதிகாரிகள் நாங்கள் இணைந்து திரட்டிய தகவலின் அடிப்படையில், அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தற்போது நாங்கள் உறுதிகளை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியின் இந்த ஆண்டுக்கான மாணவர் பாராளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்றது. கல்லூரி முதல்வர் அரசரட்னம் பங்கே செல்வன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக சமூக விஞ்ஞான பாட ஆசிரிய ஆலோசகர் பூத்திருக்குமார் பங்கேற்றதுடன் சிறப்பு விருந்தினராக லீட்ஸ் நிறுவன இணைப்பாளர் தே தனுஜன் பங்கேற்றார்.
யாழ்ப்பாணத்தில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினரால் இன்று துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினர் கிராமிய ஒளிப்பாளர் சங்கம் இணைந்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலைய பகுதியில் இன்று துண்டு பிரசுரங்கள் விநியோகத்தில் ஈடுபட்டன. மக்களின் இறைமை உரிமையை வலுப்படுத்துவோம், மக்கள் பிரதிநிதிகளான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டால் மீள அழைத்தல் மற்றும் அரசியலில் தவறிழைப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்தும் முழுமையான உரிமையை வென்றெடுப்போம், மக்களின் விருப்பத்திற்கு எதிரான சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இக்காலத்தில் எழுச்சி கொள்வோம் எனும் கருப்பொருளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதன்போது பொதுமக்களிடம் கையெழுத்துக்களும் சேகரிக்கப்பட்டன. அதாவது இன்றைய நாள் நாங்கள் ஒரு கையெழுத்து செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த கையெழுத்து செயற்பாடானது தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஊடாக 17 மாவட்டங்களிலே இது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனுடைய நோக்கம், அதாவது தேர்தல் காலங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல வாக்குறுதிகளை சொல்லுகின்றார்கள். அந்த வாக்குறுதிகள் தேர்தல் முடிந்த பிற்பாடு காற்றிலே பறக்க விடுகின்றார்கள். ஆனால் மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களிலே அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வதில்லை. மக்கள் தாங்களாக தங்களுடைய உரிமைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக போராடுகின்ற அல்லது அழுத்தங்களுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆகவே இந்த மக்களை ஏமாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற பதவி நிலையிலிருந்து நீக்குவதற்கு ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் முன்வைத்து இந்த கையெழுத்து செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த செயற்பாடு அரசியல் யாப்பிலே கொண்டு வருவதன் ஊடாக எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கும் அல்லது அவர்களை பாராளுமன்ற பதவி நிலையிலிருந்து நீக்குவதற்கும் இயலுமாக இருக்கும். கொழும்பு சம்மாங்கோடு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தின் ஆடிவேல் விழா தேர்பவனி இடம்பெற்றது. கொழும்பு சம்மாங்கோடு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தின் ஆடிவேல் விழா தேர்பவனி இன்று அலரி மாளிகைக்கு முன்னால் சென்ற வேளை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பூஜையில் கலந்து கொண்டார். அமைச்சர் ஜீவன் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர் AHM ஃபௌசி, யதாமினி குணவர்த்தன, இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, பிரதமரின் செயலாளர் அன்ர திசாநாயக்க உள்ளிட்டவர்களும் இந்து பக்தர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் 2 வருட வேலை திட்டம் தொடர்பில் வெளியிடப்படும் அடிப்படையற்ற கருத்துக்கள் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் பகிரங்க விவாதத்திற்கு வர வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய அழைப்பு விடுத்துள்ளார். நாடு மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை மீட்டெடுக்கும் சவாலை ஏற்றுக்கொண்ட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 2 வருடங்களில் முன்னெடுத்த சரியான பொருளாதார வேலை திட்டத்தின் காரணமாகவே நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடிந்ததாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எதிர்மறையான மற்றும் ஆதாரமற்ற போலியான அறிக்கைகளை வெளியிடும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனங்களின் அறிஞர்கள் ஆகியோரை பொதுவான மேடையில் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு ராஜாங்க அமைச்சர் அழைப்பு விடுத்தார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் நிதி ராஜாங்க அமைச்சர் பகிரங்க விவாதத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஜனாதிபதி தேர்தல் என்பது மக்களின் ஜனநாயக முடிவுகளில் மிகவும் வலுவான முடிவாக அமையும் என்பதை நாம் அறிவோம். இவ்வாறான வேளையில் 2 வருடங்களுக்கு முன்பிருந்த நாட்டின் நிலைமையையும் இன்றைய நிலைமையையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான களம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். மக்களின் பாதுகாப்பு, நலன் மற்றும் மேம்பாடு என்பன அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எனவே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் பகிரங்க விவாதங்களுக்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை மீட்பதற்கான சவாலை ஏற்றுக்கொண்ட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 2 வருடங்களில் செய்த சாதகமான விடயங்கள் மூலம் நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு வர முடிந்தது. இது தொடர்பாக எதிர்மறையான கருத்துக்களை முன்வைக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்களும் பொருளாதார ஆய்வு நிறுவனங்களின் நிபுணர்களை பொது மேடையில் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றேன். கடந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி மேற்கொண்டுள்ள சாதகமான நடவடிக்கைகளை விரிவாக தெளிவுபடுத்த நிதி ராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் நான் தயாராக உள்ளேன். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நிதியமைச்சர் என்ற வகையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கான புதிய கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடனின் கீழ் 7% சலுகை வட்டியுடன் இந்த கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்காக 50 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர மத்திய அளவிலான தொழில்களை வலுப்படுத்துவதே இதன் பிரதான நோக்கமாகும். அத்துடன் வாகன இறக்குமதியில் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து துறைகள் தொடர்பிலும் ஆராய விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் முதல் அமர்வு ஜூலை முதல் வாரத்தில் நடைபெற்றது. இதன்படி ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் அமைச்சரவையின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும்.
பின்னர் வாகனங்களை எவ்வாறு இறக்குமதி செய்வது என்பது குறித்து முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும். இலங்கை நீர் எக்ஸ்போ 2024 கண்காட்சி கொழும்பில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை நீர் எக்ஸ்போ 2024 கண்காட்சி கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்தம் மாநாட்டு மண்டபத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்திய நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் நிகழ்வு ஆரம்பமானது. நீர் மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவத்திற்கு செயலூக்கமான வலையமைப்பை தடங்கலின்றி வழங்குதல் மற்றும் உலகளாவிய நீர் நெருக்கடியான தீர்வுகளை அடைவதில் ஒன்றிணைந்து பணியாற்றுதல் என்பதும் இதன் தொனிப்பொருளாகும். கண்காட்சி இத்தொனிப்பொருளின் கீழ் நடத்தப்படுகின்றது. இந்த நிகழ்வில் நீர்வளங்கள் அமைச்சின் திட்டமிடல் மேலதிக செயலாளர் சுகத் தர்மகீர்த்தி, தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை பிரதி தலைவர் சஞ்சீவ விஜயகோன், அமைச்சின் பிரத்யேக செயலாளர் முகமது ஹாதர் உட்பட பலர் பங்கேற்றனர். லங்கா சதோச நிறுவனம் சில அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் உளுந்து 100 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 1400 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. 400 கிராம் நிறைவுடைய லங்கா சதோச பால்மாவின் விலை 40 ரூபாவால் குறைக்கப்பட்டு 910 ரூபாவிற்கும், கோதுமை மா 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு 180 ரூபாவிற்கும், வெள்ளை சீனி 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 260 ரூபாவிற்கும், வெள்ளை அரிசி 4 ரூபாவால் குறைக்கப்பட்டு 200 ரூபாவிற்கும், கீரி சம்பா 2 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 258 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் பாடசாலை மாணவர்களை தெளிவூட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அபிவிருத்தியை நோக்கி எமது நாடு எனும் தலைப்பில் மாணவர்களை தெளிவூட்டும் நிகழ்வு யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது. பொருளாதார பரிமாற்றல் சட்டமூலம் மற்றும் அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலம் தொடர்பில் மாணவர்கள் இதன்போது தெளிவூட்டப்பட்டனர். ஜனாதிபதி செயலகம் மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து அபிவிருத்தியை நோக்கி எமது நாடு எனும் தலைப்பில் இந்த தெளிவூட்டல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர் அருணாச்சலம் கவிதா, இலங்கை அபிவிருத்தி நிர்வாக ஆலோசகர் என் கௌரிதாசன், நிதி நிர்வாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மலர்கதி கங்காதரன், இலங்கை முதலீட்டு அபிவிருத்தி சபை முன்னாள் தலைவர் பி மங்களயாப்பா ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கொண்டனர். நாங்கள் இங்கே வந்த முக்கியமான நோக்கம் 2048 அதாவது எங்களுடைய சுதந்திரத்துக்கு பின்னான 100வது ஆண்டில் ஒரு அபிவிருத்தியான இலங்கையை உருவாக்குவதற்காக இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு புதிய சில சட்ட மூலங்களை பற்றி விளக்கம் கூடுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் எங்களோட மாணவர்களுக்கு 2048 இலங்கை எப்படி இருக்க வேணும் என்றதான அறிவூட்டலை செய்வதற்காக 2 சட்ட மூலங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஒன்று பப்ளிக் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பில் என்று சொல்கிற பொது நிதி முகாமைத்துவ சட்ட மூலம், மற்றது எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பில் பொருளாதார மாற்று சட்ட மூலம். இந்த 2 எப்படி எங்களுடைய நிதி பொது நிதியை எப்படி பயன்படுத்துறது, எப்படி முகாமைத்துவம் செய்வது என்பதை பற்றியும், மற்றது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள், இலங்கையில் இருக்கிற தனியார் முதலீடுகளை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி இலங்கைக்கு கொண்டு வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி மாணவர்களுக்கு அறிவு ஊட்டுவதற்காக மாகாண சபையின் கல்வி அமைச்சோடு இணைந்து இது நடத்தப்படுகின்றது. The intention of all these bills is to transform Sri Lanka to a developed nation by 2048. It is the future of all the youth who are in this country. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கிளிநொச்சி வடக்கு வலய ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான செயற்பட்ட மகிழ்வோ வலயமட்ட விளையாட்டுப் போட்டி சிறப்பாக இடம்பெற்றது. கிளிநொச்சி வடக்கு வலய ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான செயற்பட்ட மகிழ்வோ வலயமட்ட விளையாட்டுப் போட்டி பரந்தன் இந்து மகா வித்தியாலய மைதானத்தில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக கிளிநொச்சி வடக்கு வலய கல்வி பணிப்பாளர் க.ஆ. சிவனருள் ராஜா பங்கேற்று விளையாட்டுப் போட்டியை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் கண்டாவளை மற்றும் பழைய கோட்ட கல்வி பணிப்பாளர்கள், வடக்கு வலய பாடசாலைகளின் ஆசிரியர்கள், அதிபர்கள் பங்கேற்றனர். தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள்.
ஸ்பார்க் 2024 இளம் தொழில் முனைவோருக்கான போட்டிக்கு இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. ஸ்பார்க் 2024 இளம் தொழில் முனைவோருக்கான போட்டிக்கு திறமைமிக்க இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. நாட்டின் அனைத்து பாகங்களிலும் உள்ள ஆர்வமுள்ள இளம் தொழில் முயற்சியாளர்களை வெளிப்படுத்தும் நோக்கில் ஸ்பார்க் 2024 இளம் தொழில் முனைவோருக்கான போட்டியை நடத்த உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 15 முதல் 30 வரையிலான இளம் தொழில் முனைவோர் இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்பார்க் என்பது தொழில் முனைவு தொடர்பில் புதிய யோசனைகளை கொண்டுள்ள பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளை மையமாக கொண்டு இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் போட்டி என்பதுடன் பாடசாலை பிரிவு மற்றும் திறந்த பிரிவு ஆகிய 2 பிரதான பிரிவுகளின் கீழ் போட்டிக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. வளர்ந்து வரும் தொழில் முனைவோர் தமது யோசனைகளை வெற்றிகரமான வணிகமாக மாற்றுவதற்கான திறனை மேம்படுத்துவது இந்த போட்டியின் நோக்கமாகும். தொழில் முனைவோரின் வகைபாகத்தை வெளிப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம். ஸ்பார்க் 2024 போட்டிக்கு சர்வதேச தொழிலாளர் தாபனம், தெற்காசிய தொழில் முனைவு தலைமைத்துவ திட்டம் என்பன அனுசரணை வழங்கியிருப்பதுடன் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் நிதி உதவி அளிக்கின்றது. ஆரம்ப வணிகங்களுக்கான சூழலை ஏற்படுத்துவது மற்றும் தொழில் முனைவில் ஆர்வத்தை தூண்டுவதன் மூலம் இலங்கையின் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த ஒத்துழைப்பு வழங்கப்படுகின்றது. ஸ்பார்க் 2024 திறமையான இளம் தொழில் முனைவோர் போட்டியின் இறுதிப் போட்டி செப்டம்பர் மாதம் நடைபெறும். தொழில் முயற்சி தொடர்பான லட்சியத்தை கொண்ட மாணவர்கள் மற்றும் இளம் கண்டுபிடிப்பாளர்களை sparkchamber.lk என்ற இணையதள இணைப்பின் மூலம் இப்போட்டிக்கு விண்ணப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதி விண்ணப்பம் நிறைவடைகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.